என் அன்புக்குரியவர்கள், நான் தேவனுடைய வித்து என்பதுதான் உங்களை குறித்த முதல் முகவரி. எந்த விலங்கினமா இருந்தாலும் குட்டியா இருக்கிற வரைக்கும் அது நமக்கு கீழே அடங்கிதான் இருக்கும். அதனால அது எப்பவுமே அப்படி இருக்கும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அந்த வித்து தன்னை யாருன்னு காட்டிரும். நாளானது அதை விளங்க பண்ணும். மனித சிருஷ்டிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிடவே கூடாது. நிறைய பேர் கடவுளை உயர்த்தி பேசுறோம்ன்ற பேர்ல மனுஷனை இறக்கி பேசுவாங்க. தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறவரோ மனிதனும் அப்படியே சிருஷ்டிக்கிறவன். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை படைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சாயல் படைக்கிற சாயல். தேவன் உலகத்தை படைச்சாரா? மனுஷன் உலகத்தை படைச்சானா? தேவன் ஏதேன் தோட்டத்தான் படைச்சாரு, மனுஷன் தான் உலகத்தை படைச்சான். ஆமென் சொல்லுங்க. God created the garden of Eden. Adam extended the garden. ஆமென். மனுஷன் இல்லாட்டி இந்த பூமி அப்படியே தான் இருந்திருக்கும். தேவன் என்ன செய்யறாருன்னா, மனுஷனுக்குள்ள சிருஷ்டிக்கிற வல்லமை கொடுத்தாராம். பூமியானதுல ஒண்ணுமே இல்லையா, ஏன்னா மனுஷன் அங்க வரலன்னு இருக்கு. நானும் சொல்றேன், தேவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை சொன்னாலும் நீங்க ஒண்ணுமே செய்யாத வரைக்கும் உங்களை சுத்தி வெறுமை தான் இருக்கும். நீங்கள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள். அதான் நீ பேச போறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். எங்களை மாத்திரமல்ல, எங்கள் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உலகம் எங்கிலும் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினால் உருமாற்றும். உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே வெளிச்சமாக இருக்கட்டும். அவன் தேவன் அருளின வேதம் அவன் மேல் இருக்கிறது. அவன் பாதைகள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரங்களில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை எங்கே இருக்கிறதோ, வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ, அங்கே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய வெளிச்சம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அந்த வெளிச்சம் பெருகிக்கொண்டே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சீனாய் மலையின் மீது மோசே ஏறி போன போது வர வர அந்த எக்கால சத்தம் பலமாய் துணித்தது. அவன் கேட்டது போல எங்கள் வாழ்க்கையினுடைய சத்தம் வர வர அதிகமாய் துணிக்கிறதை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை உருமாற்றுகிறது, எங்களை கழுவுகிறது, எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறது, எங்களை பூரணமாக்குகிறது. பிள்ளை என்கிற இடத்திலிருந்து புத்திரர் என்கிற இடத்திற்கு எங்களை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, இரத்தம் எல்லா இடத்திலும் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகளை உடைத்து அப்புறப்படுத்தி எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர்களை இருதயங்களை தேவனுடைய வார்த்தையோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் மாஸ்டர். ஆணி பாய்ந்த கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாய் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், ஆரோக்கியமாய் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தலையின் மீது உடைய தீபம் பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடிக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எஸ், உலகமெங்கிலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஸோ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை, தேவனுடைய ரகசிய செயலை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. யோபுவை பற்றி வேதம் சொல்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தில் இருந்தது. That is what the secret of blessing. ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்குமான ரகசியம் தேவன் அருளின வெளிச்சம் உங்கள் இருதயத்தில் இருப்பது. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் இருதயத்தில் இருக்கிறபடினால் அவர் அருளின வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போவேன். ஹல்லேலூயா. அவர்கள் செங்கடலை உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்தார்கள். சார், சோதனை காலம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் அப்படின்னா பைபிள் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லல. செங்கடலை கடக்கும்போது கஷ்டப்பட்டு கிடக்கலாம். சாதாரணமா எப்படி நடந்தாங்களோ அப்படியே செங்கடலை கடக்கும்போது நடந்தாங்க. நமக்கு சோதனை காலம் என்றும் வேதனை காலம் என்றும் கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அது மற்ற நாள் மாதிரியே தான் இருக்குமா. கையத்தட்டு. உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். ஒன்று விசுவாசம், இன்னொன்று துணிவு. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர், துணிவினாலே எகிப்தியர். கர்த்தர் சொல்லி செஞ்சா விசுவாசம், சொல்லாம செஞ்சா துணிவு. எகிப்தியருக்கு இருந்தது துணிவு. எப்படி அந்த துணிவு வந்துச்சுன்னா, அவனுக்கு நடக்குது நமக்கு நடக்காதா? எப்படி சொல்லுங்க? அவனுக்கு நடக்குது நமக்கு நடக்காதா அப்படின்னா அது துணிவு. அவருக்கு நடக்கலாம், எனக்கு சொன்னார்னா எனக்கு நடக்கும் அப்படின்னா விசுவாசம். ஸோ எகிப்தியர் இஸ்ரவேலரை பார்த்து ஒன்றை செய்ய முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இஸ்ரவேலரோ தேவனை பார்த்து ஒன்றை செய்தார்கள். இன்றைக்கு இளம் ஊழியர்களிடத்தில் இருப்பது துணிவா விசுவாசமா என்பதை ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ சிலருக்கு சக்சஸ் ஆயிடுது, சிலருக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன்? ஒன்று விசுவாசம், ஒன்று துணிவு. துணிவே துணைலாம் போகக்கூடாது. அது ஜெய்சங்கர் படம். துணிவு நமக்கு துணை இல்லை, விசுவாசம் தான் நமக்கு. கையத்தட்டு. ஆமென். ஆகவே எகிப்தியருக்கு இருந்தது துணிவு, இஸ்ரவேலருக்கு இருந்தது விசுவாசம். ஆகவே துணிஞ்சு ஒன்றை செய்யும் போது தேவன் சொன்னாரா? நல்லா கேட்டுக்கங்க. இல்லையா சொல்லுங்க. கொரிய தேசத்திலே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பயங்கர மழை. இவங்க கான்ஃபரன்ஸை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது, கேம்ப் முடிச்சுட்டு போகும்போது ஒரு அணை உடஞ்சி ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க, எப்படி கிடக்குறதுன்னு தெரியாம. அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு சகோதரிகள், யாரு சத்தமா சொல்லுங்க, சகோதரிகள், அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. பார்த்துட்டு பேதுரு கடல் மீது நடந்தான். பேதுருவின் தேவன் நம்முடைய தேவன். பின்னாடி மீசை வச்சவங்க அமைதியாக நின்றுகிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நாம் கடல் மீது நடப்போம் அப்படின்னு நடந்துட்டாங்க. ஆறு வெள்ளம் அவர்களை இழுத்து சென்றது, செத்து போயிட்டாங்க.
அடுத்த நாள் பேப்பரில் என்ன போட்டானா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் உன்னை விட்டு விலகுவதுடனே கைவிடுவதில்லைன்னு சொல்லுது. இஸ்ரவேலின் தேவன் அவர்களை கைவிட்டார் அப்படின்னு போட்டாங்க. இதை கேட்டோன்னா பால்யாங்கிச்சோக்கு மனசு உடஞ்சிருச்சான். அழுதார், ஏன் ஆண்டவரை நீங்கள் அவரை காப்பாற்றலை, உங்களை நம்பி தானே நடந்தாங்கன்னு ஜெபம் பண்ணப்ப பேதுருவை நீங்கள் வந்து நடக்க வச்சிங்க, ஏன் உங்களை நடக்க வைக்கல? அப்புறம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் பேசினாராம், பேதுருவை நான் வர சொன்னேன்டா, இவங்களை நான் வர சொன்னேன்னான்னு கேட்டாரான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை வர சொன்னாரா? ஸோ நீங்கள் இட்லி சாப்பிட்றதுக்கும் தோசை சாப்பிட்றதுக்கும் சித்தம் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை துணிந்து செய்யும் போது நீங்கள் சித்தத்தை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசுவாசமா துணிவா? பால்யாங்கிச்சோ ஒரு பெரிய சர்ச்சு கட்டினாரு, கோடி கணக்கில். கர்த்தர் தைரியமா கட்டுறான். எவ்வளவோ பேங்க் லோன் எல்லாம் போட்டு கட்டிட்டாரு, பில்டிங்கையும் கட்டிட்டாரு, லோனையும் கட்டிட்டாரு. நிறைய பேர் பால்யாங்கிச்சோ பார்த்து இவங்களும் உலகத்தின் மிகப்பெரிய சபைன்னு கேட்டாங்கன்னா, அநேகர் கடனை அடைக்க முடியாமல் அந்த பேங்க் வந்து சீல் வச்சுட்டுலாம் போயிட்டாங்களாம். அப்புறம் கேட்டப்ப கர்த்தர் சொன்னாராம், அவன்கிட்ட நான் சொன்னேன், அவங்ககிட்ட நான் சொல்லலை. விசுவாசம் என்பது நாம் நினைத்ததை தைரியமாய் செய்வதல்ல, தேவன் சொன்னதை தைரியமாய் செய்வது. கையத்தட்டு. ஆமென், பிரைஸ் காட். விசுவாசம் என்பது எங்க தேவைன்னா, கடவுள் ஒன்று சொன்னார்னா அதை செய்யறதுக்கு தேவைதான் விசுவாசம். அப்ப விருப்பம், விருப்பத்தை நீங்க இங்க கொடுத்து அப்ரூவல் வாங்கி திரும்ப ஃபெய்த்தை நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். டைரக்டா நீங்க ஃபெய்த் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு, தேவனிடத்தில் அப்ரூவல் வாங்காம நீங்க செய்ய முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே எதுக்கு அதை பேசுறேன்னு தெரியல, தொடங்கும் போதே திடீர்னு அப்படி தொடங்கியாச்சு. உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்து போனார்கள். இந்த சோதனை காலம், செங்கடலை கடந்து போற நாட்கள் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது சோதனை காலம்னே தெரியாது. உங்களை பொறுத்தவரை அது அற்புதத்தின் காலம். எல்லாருக்கும் சோதனையின் காலம், உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன? அற்புதத்தின் காலம். உலர்ந்த தரையை கடப்பது போல, as usual. மிகப்பெரிய பிரச்சனையை சாதாரணமாக தட்டி விட்டு போயிட்டு இருப்பீங்க. கையை தட்டுங்க. மிகப்பெரிய பிரச்சனையை சாதாரணமாக தட்டி விட்டு போவீங்க. அதுதான் தேவன் அழைக்கிறவர்கள், தேவனால் அழைத்து கடந்து செல்கிறவர்கள். ஆமென், பிரைஸ் காட். ஓகே, ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவன் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசிரியர். நாட்கள் அதிகமாக என்னுடைய ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியல. ஆமாம். ஸோ நிறையா சப்போர்ட்டர்ஸ் ஆர் தேர். மினிஸ்ட்ரியில் முக்கியமான நபர்கள், சப்போர்ட் பண்ணுறவங்க, ஜோம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் வந்து கூட அவங்களோட கூட நான் பேச முடியவில்லை கடந்த நாட்களில். இனி பிரச்சனை இல்லை. அவன் செய்யை காட்டி ஊமையாக இருந்தான் அப்படின்னு சகரியாவை பற்றி ஒரு வசனம் ஆகுது. அவர் ஃபுல்லாக ஆக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. வந்து கலந்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க விருப்பமாக இருக்கிறீர்களாமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் இருதயம் வந்து என்னது, உணவுக்காக ஆகாரத்திற்காக காத்திருப்போன் போல நம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். பசியுள்ளவர்களை திருப்தியாக்குறார். இந்த மாதம் தொடங்கும் போது கர்த்தர் சொன்னார், எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் எதை யாருக்கு ஆசீர்வாதங்களை தராருன்னா பசி இருக்கணும். எப்போ ஒருத்தன் வளர்ச்சி நிற்குதுன்னா, பசி முடியும் போது ஊழியம் முடிஞ்சிருச்சு. பசி முடியும் போது அற்புதங்கள் அடையாளங்கள் நின்றுச்சு. அதனால் இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு பசி இருக்கிறதா? ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் கேட்பார், பசிக்குதா கேட்பார். பசிக்கலைன்னா சிக்கல்.
ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பசி இருக்குதா? சிலரை பார்த்தா சாப்பிட்டே ரொம்ப நாளான மாதிரி இருக்குது, சாப்பாடே வேணான்ற மாதிரி இருக்குது. வார்த்தையை தனியாக வாழ்க்கையை தனியாக கொண்டு போகாதீங்க. அது போய் உங்களை பெருங்குழியில் தள்ளிடும். நீங்கள் கேட்குற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் டே டு டே லைஃப், எவ்ரிடேஸ் லைஃப். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுற்றி பெரிய உலகத்தை உருவாக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வித்து என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சொத்து என்னது? தேவனுடைய வித்தாக இருக்கிறோம் என்பதுதான். இதுதான் இதை முடிச்சுட்டு அடுத்தது போகலாம்னு நினைக்கிறோம். பட் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அடுத்தடுத்து நான் முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு புது புது விஷயம் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு அந்த வாய்ஸ் வருதுனால நான் இந்த வாரமாக அதை பற்றி பேச விரும்புகிறேன். நம்மளுடைய மூல வாக்கியம் என்னம்மா? 1 யோவான் 5:5 தானே? 18 வாசிங்க. இல்லைம்மா, அது இல்லை, 18 இல்லை, 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். எல்லாரும் கண்களை மூடி உங்க இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது, நான் தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நான் அறிக்கையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். பேஸ் வைப்பா கொஞ்சம் வால்யூம். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்கள், நான் தேவனுடைய வித்து என்பதுதான் உங்களை குறித்த முதல் முகவரி. வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? ஐ ஆம் காட்ஸ் சீட். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஐ ஆம் காட்ஸ் சீட். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்ரஸ். மற்றதெல்லாம் அப்புறம். நான் யாரு, நான் என்ன ஜாதி, தம்பி ஷார்ப் ஓவராக இருக்கு, கொஞ்சம் பேஸ் வை. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம் என்பதெல்லாம் அடுத்து. நான் தேவனுடைய வித்து என்பதுதான் என்னுடைய முகவரி. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய வித்து. தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறபடினால். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வாய் வரல. ஏன்னா அவன் வாழ்க்கை அவனுக்கு சாட்சி கொடுக்க மாட்டேன்து. நீயா தேவனுடைய வித்து? ஓங்கி முதுகில் ஒரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா நானா வித்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த ஒரு உயிரினத்தின் குட்டியையும் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் புலிக்குட்டியை கூட குட்டியாக இருக்கும்போது வளர்க்கலாம். எப்படி? புலிக்குட்டியை கூட வீட்டில் வளர்க்கலாம். நீங்கள், நான் குட்டின்னு சொல்கிறது கை சைஸில் இருக்கிறது சொல்கிறேன். கரடி குட்டியை வளர்க்கலாம். இந்த என்னது டாபர்மேன், இந்த மாதிரி கடிக்கிற நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெரோசியஸ் டாக், இதெல்லாம் கூட குட்டியாக இருக்கும்போது வளர்க்கலாம். எந்த விலங்கினமாக இருந்தாலும் குட்டியாக இருக்கிற வரைக்கும் அது நமக்கு கீழே அடங்கி தான் இருக்கும். அதனால் அது எப்போவுமே அப்படி இருக்கும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. கையை தட்டி தம்பி 1 இன்ச் பின்னாடி போகணும். அதாவது நல்லா கவனிங்க, நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத வச்சு இதுதான் நீங்கள் முடிவுக்கு நீங்கள் வரவே கூடாது. பிறந்த புலிக்குட்டியை நீங்கள் மடியில் வச்சு தடவலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு மடியில் வச்சு தடவுவீங்களா? ஆமாம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாளானது அதை விளங்க பண்ணும். நீ இன்னைக்கு யாரு, நீ சொல்றத பற்றி எனக்கு கவலை இல்லை, தேவனுக்கும் கவலை இல்லை. தேவனுக்கு அவருக்கு தெரியும், நாளானது அதை விளங்க பண்ணும்.
அந்த வித்து தன்னை யாருன்னு காட்டிரும். காட்டினதுனாலதான் யார் கூட சுத்திக்கிட்டு இருந்த நீங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க. கையை தட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா தேட்டர்ல இருக்காங்க, நம்ம மட்டும் சர்ச்சில் உட்காந்துருக்கிறோம். ஏனென்றால் நாளானது அதை விளங்க பண்ணுகிறது. வித்து தன்னை காட்டிரும். குழந்தையா இருக்கும்போது வித்தியாசம் இல்லாம இருக்கும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் சிறுபிள்ளையா இருந்த காலம் அளவும் உங்களுக்கும் அடிமையானவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நமக்கு வித்தியாசம் இல்லாம இருந்துச்சு. ஆனா டைம் வரும்போது அந்த வித்து வெளியே வந்துடும். ஆகவே நண்புக்குரியவர்களே, நீங்கள் உண்மையில் தேவனுடைய வித்தாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ சாயல் வெளிப்படும். அந்த வெளிப்படுகிறதுக்கு தான் இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆகவே ஆமென். ஆகவே நண்புக்குரியவர்களே, வித்து என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வித்து எதன் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தம் என்பது, அது எல்லாமே இந்த வித்தோட பேஸில் பேசிக்கிட்டே வரோம். நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்பை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு நமக்குள் இருக்க தேவனுடைய வித்து எவ்விதமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்மை படைக்கும் போது நம்மை என்ன மாதிரி படைச்சார்? ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நம்மளை என்ன மாதிரி படைச்சாரு அப்படின்ற நான் புரிந்து கொள்ளும் போது அவனாகவே நான் என்ன செய்கிறேன்? மாறுகிறேன். நான் தேவனுடைய வித்தா இருக்கிறேன். தேவன் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனுடைய வித்தாகிய நான் யாரா இருக்கிறேன், தேவன் நம்மை படைக்கும் போது எப்படி படைத்தார் என்பதை பற்றி ஒரு விஷயத்தை பேசி உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு வல்லமையை காணும்படிக்கு உங்கள் கண்களை திறக்கத்தக்கதாக இந்த மாலை நேரத்தில் நான் பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு இந்த நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயல், நமது ரூபம். கைத்தட்டுங்கிறது அவருக்கு. ஹல்லேலூயா. மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். தேவனுடைய வித்து என்றால் தேவனுடைய சாயல். ஆமென். எப்படி ஒரு புலியோடைய குட்டி புலிக்குட்டியே தான் இருக்கும். ஒரு நாயோட குட்டி அந்த ஜாதி நாயா தான் என்ன செய்யும்? வரும். அது மாறாது. நீங்க டாபர்மேனுக்கு பார்த்தா டாபர்மேன் தான், ஜெர்மன் ஷெப்பர்ட்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். என்ன மாதிரி ஜாதியோ அந்த ஜாதி தான் வெளிப்படும். அதுதான் இயற்கை விதி. தேவன் தன்னை போலவே நம்மை படைத்தார். கையெழுத்தினவர்கள். ஆச்சா. மனுஷனுக்கு அவன் சிருஷ்டிப்பிலே மேலான ஒரு சிருஷ்டிப்பு மனிதன். மனித சிருஷ்டிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிடவே கூடாது. நிறைய பேர் கடவுளை உயர்த்தி பேசுறோம்ன்ற பேர்ல மனுஷனை இறக்கி பேசுவாங்க. ஆமா, மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு. இதெல்லாம் கண்ணதாசனே மேல வர மாட்டாரு. வருவாருன்னு தெரியாது. இதெல்லாம் அந்த கிரியேஷனை டிமினிஷ் பண்ணி பேசுறது. கடவுள் பெரியவர், நீலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சு கொடுக்குறீங்க, அந்த ஓவியத்தை இது கிடக்கு கழுத அப்படின்னு தூர போட்டு நீங்க வாங்க சார், நீங்க வாங்க சார், நீங்க ஒரு ஓவியம் வரைஞ்சு கொண்டு போறீங்க, உங்களை வரவேற்கிற வேகமா அந்த ஓவியத்தை வாங்கி கழுத கிடக்குதுன்னு தூர போட்டுட்டு நீங்க வாங்க சார், நீங்க வாங்க சார்ன்றாரு. நீ என்ன சொல்லிட்டே, எனக்கு நீ கொடுக்குற மரியாதை எது தெரியுமா? நான் வரைந்த அந்த ஓவியத்துக்கு நீ தருகிற மரியாதை தான் நீ எனக்கு தருகிற மரியாதை. தேவனுடைய சிருஷ்டிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மதம், உலகத்தின் ஆன்மீகம் அவ்விதமாய் சொல்லுது மனுஷ ஜென்மம் ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா வேதம் மனிதனை உயர்ந்த சிருஷ்டிப்பாய் பேசுகிறது.
முதலாவது உங்களை குறித்து இந்த குறைவான மதிப்புன்றது தூக்கி எறிஞ்சிடணும். நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனும் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறபடியினால் அவன் மிக உயர்ந்த சிருஷ்டிப்பு என்பதை ஒரு நாள் நீங்க மறந்துடக்கூடாது. அவனுக்குள்ள ஏகப்பட்ட பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. அதுல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க உட்கார்ந்துருக்க சேர் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது, இங்க போட்டிருக்க லைட் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் கடவுள் தரல, மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். இப்ப அதான் நான் பேச வரேன். நான் தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறவரோ மனிதனும் அப்படியே சிருஷ்டிக்கிறவன். கைதட்டுங்க அவருக்கு. ஆமென். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை படைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சாயல் படைக்கிற சாயல், தேவனுடைய சாயல் சிருஷ்டிக்கிற சாயல். தேவன்கிட்ட வந்து வெறுமையா ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அதை அழகாக்கிட்டு போயிடுவாரு. அவரை மாதிரியே ஒருத்தனை படைச்சு இவன் என்ன மாதிரிடான்னாரு, உங்களை மாதிரி என்னங்கன்னா இவனும் என்ன மாதிரி படைப்பான்னாரு. இப்ப ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்குள் படைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. காரணம், நீங்கள் தேவனுடைய வித்தாய் இருக்கிறபடினால். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். தேவன் எப்படி படைக்கிறவரோ மனிதனும் அப்படியே படைக்கக்கூடிய வல்லமையுடையவனாக இருக்கிறான். அப்படி இல்லைன்னா நீங்க தேவனுடைய சிருஷ்டிப்பே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குள்ள படைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு? கை தூக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க ஒரு ரோபோ படைச்சீங்கன்னா அந்த ரோபோ இன்னும் ரோபோ என்ன செய்யாது, உருவாக்காது. ஆனா தேவன் ஆதாம் ஏவலை படைத்த பின்பு அடுத்தடுத்த மனுஷனை தேவன் படைக்கல, மனுஷனே படைச்சிட்டான். என்ன சொல்லுங்க? ஆதாம் ஏவால தேவன் படைச்சாரு, அடுத்தடுத்த மனுஷனை தேவன் படைக்கல, மனுஷன் தான் படைச்சான். ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயலா இருக்கிறான். கரங்களை தெரி கத்திரண்டி சொல்லுவோம். உங்களை சுற்றி ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் நினைத்தால் உங்களை சுற்றி கடவுள் எப்படி ஒரு உலகத்தை உருவாக்கினாரோ அப்படியே நீங்களும் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்று இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வித்தாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். நான் எனக்குள்ள ஒரு ஆலயம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு சர்ச் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சர்ச்சை இல்லைன்னு சொல்ல, இந்த சர்ச் இல்லை. நீங்க மனுஷனை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தேவனை இப்போ இறக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மனிதனை வைக்க வேண்டிய இடத்துல, உயர்த்த வேண்டிய இடத்துல நீ சரியான இடத்துல வைக்கிறது தான் தேவனுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. மனுஷன் உடம்புல என்னெல்லாம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இப்படியே ஒன்றா கணக்கு பண்ணி போட்டாங்க. மண்ணில் இருக்கிற எல்லாமே இருக்குன்னு போட்டு அது எத்தனை மில்லி கிராம் இருக்குன்ற போட்டு எல்லாத்தையும் கூட்டி கழித்து எவ்வளோ ரேட்டு வருதுன்னு பார்த்தா மொத்தம் 1.5 ரூபா தான் வருதான். அந்த 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 என்ன மெட்டல்லாம் எடைக்கு போட்டோம்னா இதை வச்சு என்ன சொல்கிறேன்னா மனுஷனோட ரேட்டு 1.5 ரூபா தான்றாங்க. இதெல்லாம் மதம். என் கிட்னியை மட்டும் நீ கொடுத்தேன்னா 20 லட்ச ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. கையெத்துட்டு என்ன கணக்கு போடுற நீ? ஆனால் அதுக்கெல்லாம் மேலே நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் விலை மதிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள். அதான் நீ பேச போறேன். ஐயோ நான் ஏழையா இருக்கேன், நான் வறுமையில் இருக்கேன்னு சொல்லாதீங்க. உன்னை சுற்றி ஒரு பணக்கார உலகத்தை நீ சிருஷ்டிக்க முடியும். ஐயா நான் வறுமையில் இருக்கிறேன், உன்னை சுற்றி ஒரு ஐஸ்வர்யத்தை நீ சிருஷ்டிக்க முடியும். சார் இன்னைக்கு சுத்தி இருக்குது சார் ஏகப்பட்ட விஷயங்கள், இவைகள் நாம் சிருஷ்டித்தது. இதெல்லாம் வேண்டாம் நினைச்சிருந்தோம்னா இதெல்லாம் இங்க இல்ல. புரிஞ்சுக்காங்க. உங்க வீடு இருக்குல்ல, நீங்க பிறக்கும் போது இப்போ உங்களை சுத்தி இருக்கிறதெல்லாம் உங்களோட வந்துச்சா? தனியா தானே வந்தீங்க. இப்போ உங்களை சுத்தி இருக்கிறதா யார் சிருஷ்டித்தது? நீங்க சிருஷ்டித்தது. கையை தட்டு. ஆமென். உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. அதனாலதான் நீங்க வீடு கட்டிட்டீங்க. வரும்போது வீடோட வந்தீங்க. நீங்க ஒரு வீடு கட்டிருக்கீங்க, ஒரு கார் நிக்குது, பைக் நிக்குது, டிவி இருக்கு, சோஃபா எல்லாம் இருக்கு.
யார் சிருஷ்டித்தது? நீங்கள் சிருஷ்டித்தீர்கள். உங்களுக்குள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை தேவன். எந்த முதலோடு கூட இந்த பூமியில் வந்தீர்கள், வெறும் கையாய் வந்தீர்கள். தேவன் வெறும் கையில ஒரு எப்பவுமே கையை தட்டு, நல்லா தட்டு, செத்து போன மாதிரி தட்டக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் வெறும் கையாய் வந்தார், எல்லாத்தையும் படைச்சிட்டு போயிட்டார், போங்கடான்ட்டு. நீங்கள் வெறும் கையா தான் வந்தீங்க, ஏகப்பட்ட மேட்டரை படைச்சிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் படைக்க போறீங்க, உலகம் எங்களும் கொடி கட்டி பறக்க போறீங்க. ஏன்? எனக்குள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இங்க ஒரு 300 பேர் வார வாரம் வரீங்க, சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். ஆமா, இது 1000 ஆக போகுது, 3000 ஆக போகுது. 3000 பேரை 30,000 பேரை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். சிருஷ்டியுங்கள். தேவன் உங்களை படைக்கும் போது தன்னுடைய சாயலின்படி படைத்தார். தேவன் நம்மை படைக்கும் போது, வாசிமா அந்த வசனத்தை 1:28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். தேவன் உலகத்தை படைச்சாரா? மனுஷன் உலகத்தை படைச்சானா? சொல்லுங்க. தேவன் ஏதேன் தோட்டத்தை தான் படைச்சாரு, மனுஷன் தான் உலகத்தை படைச்சான். ஆமென் சொல்லுங்க. God created the garden of Eden. Adam extended the garden. ஆமென். மனுஷன் இல்லாட்டி இந்த பூமி அப்படியே தான் இருந்திருக்கும். வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும், நிலத்தினுள்ள சகலவித, முதல் வாசிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. எல்லாம் சொல்லுங்க. இன்னும் 1ஆம் அதிகாரத்துல உண்டாயிருச்சுன்னு இருக்கு, 2ஆம் அதிகாரத்துல ஒண்ணுமே வரல. நிலத்தினுடைய பூண்டுகள் இன்னும் முளைக்கவில்லை, இன்னும் முளைக்கவே இல்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. இன்னும் மழைய பெய்ய பண்ணல. அடுத்து நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. மனுஷன் இல்லல. கையத்தட்டு. பூமி வெறுமையா தான் இருந்துச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அப்பான்றனால ஒரு ஏதேன் தோட்டத்தை தேவனே டைரக்டா உண்டாக்குனாரு. அங்கே கன்று கிடையாது, மரமே இருந்துச்சு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாம் கண்ணா இருக்குப்பா, இது வளர்ந்து இன்னும் 20 வருஷம் 10 வருஷத்துல உனக்கு பழத்தை தரும் அப்படின்ட்டு போயிருந்தாருன்னா, இவன் வரும்போது எல்லாமே பழம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வெளியில ஒண்ணுமே இல்லை. ஏன் ஒண்ணுமே இல்லை? பைபிள் தெளிவா சொல்லுது. மனுஷன் இன்னும், மனுஷன்றது யார சொல்றாரு? ஆதாம் எவ்வளவு சொல்லல. ஆதாம் மேல 1ஆம் அதிகாரத்துல வந்துட்டான். அடுத்து பிறக்க போற சந்ததியை சொல்றாரு. இவங்க எல்லாம் இன்னும் வரல, அதனால பூமி அப்படியே இருக்கு. அப்ப இவங்க வந்தாங்கன்னா நான் எப்படி சிருஷ்டித்தனோ அப்படி இவர்களும். நீங்க சிருஷ்டிக்க தாங்க செய்றீங்க. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை கொண்டு வருவது சிருஷ்டிப்பு தான். படிச்சீங்க, நீங்க படிச்ச இடத்துல ஒரு வேலைக்கு சேர்ந்தீங்க. நீ எந்த பொருளையும் கொடுக்கல, இன்விசிபிள் நாலேஜை தான் கொடுக்குறீங்க. விசிபிளான உலகத்தை கொண்டாட்டீங்க. நான் ஒய்ஃப்ட சொன்னேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நான் என்ன செய்றேன்? பேசுறேன். என்ன செய்றேன்? பேசுறேன், பேசிட்டே இருக்கிறேன். நான் பேச பேச சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப எப்படி சிருஷ்டிக்கணும் பேசுறேன். முதலாவது, மனிதன் இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகவே ஆகாது. ஒன்ன புரிஞ்சுக்காங்க. எல்லாத்தையும் கடவுள் நேரில் வந்து செய்வாருன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கடவுள் அந்த எக்ஸ்டென்ஷன், நீங்களே கடவுளோட எக்ஸ்டென்ஷன் தான். இல்லையா? நீங்க யாரு?
எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட். கையை தட்டு. புத்திர சுவிகாரம். நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆகிவிட்டீர்கள். புத்திரர்னா இனிமே தேவன் செய்யற எல்லாத்தையுமே நீங்க செய்வதற்கான உரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்பரோ சாந்துரதியாங்கா. பிசாசுகளை நீங்கள் துரத்துங்கள் தான் சொன்னாரு. நான் வந்து துரத்துவேன்னு சொல்லல. நீ துரத்து. வியாதிகளை நீ, மரித்தோரை நீ எழுப்பு. கையை தட்டு. நல்லா தட்டணும். செத்து போன மாதிரி தட்டக்கூடாது. அல்லேலூயா. மரித்தோரை நான் எழுப்புறேன், வியாதியை நான் சுகமாக்குறேன். அதெல்லாம் சொல்லவே இல்லையே. என்ன சொன்னார்? மரித்தோரை எழுப்புங்கள், வியாதியோரை, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள். வியாதி சொல்லிட்டாரு, குஷ்டரோகம் தனியா சொல்றாரு. ஏன் சொல்லுங்க? வியாதிகளுக்குள்ள இல்ல, நான் ஸ்பிரிச்சுவல் மீனிங் வரல. வியாதிகளுக்குள்ளே குஷ்டரோகம் அடங்கிடுது. ஆனா அந்த நாட்கள்ல மருந்தே இல்லாத ஒரு வியாதி, தொழுநோய், அதுக்கு வந்து ரெமெடியே கிடையாது. அது இன்னைக்கு எப்படி HIV வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் மாதிரி அதை தனியா சொல்றாரு. இன்னைக்கு இருந்தா எப்படி சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவேன் நான். வியாதிகளை சுகமாக்குங்கள், கேன்சர் எய்ட்ஸையும் சுகமாக்கிறீங்க. கையை தட்டுங்க. அதையும் சுகமாக்கிரு. வியாதினோட இதெல்லாம் விட்டுட்டு வந்துடாத, எல்லாத்தையும் சுகமாக்கிரு. மருத்துவரை எழுப்பு. இதெல்லாம் யார் செய்யணும்னாரு? நீ செய்யணும்னாரு. பிகாஸ் we are the extension of God. நமக்குள்ள ஒரு சன்ஷிப் இருக்கு. அதை நான் பேச வரேன். என் அன்புக்குரியவர்களே, நான் தேவனுடைய சாயல் என்றால் தேவன் படைப்பது போல என்னாலும் படைக்க முடியும். நீ நினைச்சினா உன்னை சுத்தி, நான் ரொம்ப லோயர் லெவலில் பேசிட்டு இருக்கிறேன், மிகப்பெரிய வீடு, காரு, பங்களா, இதெல்லாம் வந்து இட்ஸ் a வெரி லோயர் லெவல் பிளெஸிங்ஸ். நீ நினைச்சினா அடுத்த சில வருடங்களுக்குள்ள உன்னை சுற்றி ஒரு அழகான உலகத்தை நீ சிருஷ்டிக்க முடியும். சிருஷ்டிக்கக்கூடிய திறன் உனக்குள் இருக்கிறது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சிருஷ்டிக்கக்கூடிய திறன் உங்களுக்குள் இருக்கிறது. காரணம், நீங்கள் தேவனுடைய வித்தாய் இருக்கிறீர்கள். ஆமென். நாம் தேவனுடைய வித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாய்க்குட்டி, நாய் குலைக்குதுன்னா நாய்க்குட்டி என்ன செய்யும் சொல்லுங்க? புலி கடிக்குதுன்னா புலிக்குட்டி என்ன செய்யும்? வளரும்போது கடிக்கும். சிங்க வேட்டையாடுதுன்னா சிங்கக்குட்டியும் என்ன செய்யும்? அடுத்து வேட்டையாடும். தேவன் சிருஷ்டித்தார்னா நீயும் நானும் சிருஷ்டிக்க முடியும் இந்த உலகத்தை. புதிய வானம், புதிய பூமி. இதெல்லாம் கடவுள் மேலேருந்து ஒரு லைட் வரும், உடனே டக்குன்னு கிராஃபிக்ஸில் மாறணும்னு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் தான் புதிய வானத்தை, புதிய பூமியை அவருடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணீர் பஞ்சம் எல்லாம் மறைய போகுது. இயேசு நாமத்தில் எல்லா அணைக்கட்டுகளும் நிரம்புவதாக ஒருமனப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தமிழ்நாட்டிலே செழிப்பை சிருஷ்டிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுறேன். பைபிளில் தேவ மனிதர்கள் பெயர் எந்த அளவுக்கு வருதோ அவங்க வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசம் பெரும் அந்த அளவு வருது. ஒரு இஸ்ரேலில் பிறந்தவன், இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தவன் தேவனை எவ்வளவு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் தேசத்தை அவன் நேசிப்பான். புரிஞ்சுக்காங்க. ஆமாம், அந்த அளவு. ஆகஸ்ட் 15 வரப்போது. இன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்த டைமு திடீர்னு நம்மால் செங்கோட்டையன், என் பேர் என்ன, அவர் பேர் என்ன, தமிழில் பேசிட்டாப்புல. இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் தம்பித்துறைக்கு திடீர்னு அபிஷேகம் இறங்கிருச்சு. திடீர்னு பார்லிமெண்ட்டில் தமிழில் பேசிட்டாப்புல. விடுங்கடா என்னன்ட்டு மனோரா மாதிரி. நான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் தரவே இல்லை, உங்களுக்கு எதுக்குற டிரான்ஸ்லேட்டர்னு. பரவாயில்ல, இயேசு நாமத்தில். ஆமாம், அப்படியே டிவியை பார்க்கும்போது சொன்னேன், இயேசு நாமத்தில் ஆண்டவரே அப்படியே எழுப்புங்க. இயேசு நாமத்தில் தமிழகம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தியாவில் வந்து நிறையா விஷயங்களில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்குங்க. சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் நிற்குது. ஆமாம், வேர்ல்டு லெவலில் வந்து தமிழ்நாடு போலீஸு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. ஸ்காட்லாந்துக்கு அடுத்து உண்மைதானே, எந்த விதத்தும் தெரில, ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தான் வேர்ல்டுல செகண்ட் ட்ராய. கையத்தட்டு. ஆமென். மாநிலத்தை நேசிங்க இயேசு நாமத்தினால. எதற்காக இதை பேசுகிறோம்? சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உனக்குள் இருக்கிறது. அடுத்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டை கானான் தேசமா மாத்திரம் நம்ம இயேசு நாம. கரங்களை தட்டி கத்தர் என்று சொல்லுவோம். ஊஷா பாரா பாலா தியாங்கர மேன ஹந்துலா தியாங்கோ. வாங்கிடாங்கட தண்ணியை பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் எங்கள்கிட்ட இருந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன்
ஊற்று கண்களை திறப்பார். ஆமென். ஆறு என்ன ஊற்றே வரப்போகுது இயேசு நாமத்தில். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஆசீர்வதிக்கிறேன் தமிழகத்தை. சரி அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள். மனிதன் மூலமாகத்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் எக்ஸ்டெண்ட் ஆனது. மனிதனுக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை தேவன் வைத்திருந்தார். அவன் விழுந்து போன பின்பும் அந்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை அவனை விட்டு விலகவில்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்குள்ள இருந்துச்சு, ஆனா பிசாசு அவனை ஏமாத்தி தான் வச்சிருந்தான ஒழிய அவனுக்குள்ள இருக்க சிருஷ்டிக்கிற வல்லமை எடுக்க பிசாசு செஞ்சது. அதனுடைய நோக்கத்தை தப்பா மாத்தினதும் அவனுக்குள்ள தான் அந்த யானையை வந்து கட்டி போட்டிருப்பாங்கல்ல ஒரு கயிறுல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே சின்ன கயிறை கட்டினாலும் அந்த யானை என்ன செய்யாது, ஏன்னா அது மைண்டை செட் பண்ணு. அப்படிதான் ஏமாத்தி வச்சான். அடிமை பண்ணல எம்ஜிஆர் என்ன போட்டாங்க, ஒரு நிமிர்ந்து நிற்க முடியாது ஜெயிலில் போட்ட மாதிரி. என்ன சொல்றீங்க, எம்ஜிஆர் படம்னா பழைய ஆட்கள் தான் பார்க்கணும். அப்படி குனிஞ்சே இருந்தார். அப்புறம் எம்ஜிஆர் ஜெயிலை விட்டு வெளியே வந்த பிறகு எப்படி தான் இருப்பாரு, குனிஞ்சே தான் இருப்பார். ஏன் குனிஞ்சே இருக்கார், ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அவர் அப்படியே இருந்து அவர் அப்படியே தான் இருப்பார். அதுக்காண்டி பழைய படத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்ட முடியாது, ரீல் பெட்டிலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்படி தான் மனுஷன் பிசாசு என்ன செஞ்சான், முடக்கி வச்சுதான். ஆனாலும் அவனுக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருந்து கொண்டே இருந்தது. இல்லாட்டி லைட்டை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் தாமஸ் ஆல்வா எடிசன், இல்லாட்டி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். இன்னைக்கு இங்கே பேசுகிற வார்த்தையில் உலகத்தின் பல நாடுகள் கேட்கிறது. நாளைய நாளில் வந்து நீ இங்கேருந்து பேசுகிற ஒரு விஷயத்தை உலகத்தின் பல இடங்கள் வந்து கவனிக்கிறார்கள். ஸோ வந்து டெலிவிஷனில் வந்து எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை இமீடியட்டாக நீ இங்கே பார்க்குறீங்க. இது எல்லாம் யார் கண்டுபிடிச்சது? பெந்தேகோஸ்தக்காரன் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து கயிறை கட்டி இறக்குனார் தேவன். டெலிவிஷன் வச்சுக்கா மகனே, இதுக்கு பேர் தான் டெலிவிஷன். எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சான். கையத்தட்டு மனுஷன் கண்டுபிடிச்சான், ரேடியோ மனுஷன் கண்டுபிடிச்சான், விமானம் மனுஷன் கண்டுபிடிச்சான். நான் பெருமைப்படுறேன், பெருமைப்படுறேன். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அது மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சான். பெருமைப்படுறேன். ஏன் பெருமைப்படுறேன்? அவனுக்குள்ள அதை வச்ச தேவனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஆமென். பிசாசே ஒரு வேலை பார்க்கறான்னா கூட அவனுக்குள்ள அந்த விஷயத்தை கொடுத்தது யார் தான்? தேவன். அதை புரிஞ்சுக்காங்க. நிறைய பேர் மியூசிக் வாசிக்கலாம், லூசிபர் லூசிபர்னு வாங்க. என்ன லூசிபர்? தேவன் வந்து இசை வாசிக்க மாட்டாரா? சரி லூசிபரே இருக்கட்டும், லூசிபருக்கு யார் கொடுத்தது? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா காம்பினேஷனை தப்பா போட்டேன், அவ்வளவுதான். அதை இன்னொரு நாள் பார்ப்போம். தேவன் அதாவது எல்லாமே அவர் தான்னா பிசாசுக்குள்ள இருக்கிற சகல வல்லமே யாரு தான் பண்ணியிருக்கணும்? தேவன் தான் படிச்சிருக்கணும். அவர் இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. மிஸ்யூசிங் அபியூசிங் இந்த பவர், அதுதான் பிசாசு செஞ்சது. ஏனென்றால் அதை பற்றி நம்ம பேசுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்ன செய்கிறார்னா மனுஷனுக்குள்ள சிருஷ்டிக்கிற வல்லமை கொடுத்தாராம். பூமியானதுல ஒன்றுமே இல்லையா, ஏன்னா மனுஷன் அங்கே வரலன்னு இருக்கு. நானும் சொல்கிறேன், தேவன் எவ்வளோ ஆசீர்வாதத்தை சொன்னாலும் நீங்கள் ஒன்றுமே செய்யாத வரைக்கும் உங்களை சுற்றி வெறுமை தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கையை தட்டுங்க, சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு புதிய உலகம் உருவாக்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த நாளிலே உங்களுடைய வித்து என்னது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வித்து சிருஷ்டிக்கக்கூடிய வித்து. அந்த வசனம் வாசிங்க, 2:15. 2:15 தானே? 5 வாசி. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. எத்தனை இன்னும் வருது பாருங்க. இன்னும் செடி இல்லை, இன்னும் கொடி இல்லை. காரணம், இன்னும் மனுஷன் இல்லை. ஸோ மனுஷன் வரும்போதுதான் பூமி சோலைவனமாய் மாறுகிறது. இல்லாட்டி இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் பாலைவனத்தில் ஒரு சோலையை படைச்சிருப்பாங்களா? அவனை முஸ்லீமு இந்து அப்படிலாம் முஸ்லீம்ன்றனால அங்கே 10 காசுக்கு பிரயோஜனம்லாம் கிடையாது. முஸ்லீம் இந்துன்றலாம் விஷயம் இல்லை. அவன் தேவன் அவனுக்குள் வைத்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை. கரங்களை எல்லா இடத்துலையும் அவர் தான் நிற்கிறாரு. த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், படைக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையை மனுஷனுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கு சார். ஆமாம். வெறும் அந்த 1000 ரூபாய்க்குள்ளேயே எப்படி வாழ்க்கையை ஓட்டணும்னு யோசிக்காதீங்க, சிருஷ்டிங்க. இன்னைக்கு நான் உட்காந்து ப்ராஜெக்டை போட்டு, ஆண்டவரே இதுக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்கு,
இப்போ இருக்கிற எல்லாத்தையும் சப்போர்ட்டர்ஸை விட அதிகமாக இருக்கு. ஏன் கூடாதுன்னாரு, ஏன் முடியாது, வாயை திறந்து பேசுறாங்க. இயேசு நாமத்தில் சிருஷ்டிக்கு ரிலீஸ் பண்றேன். இயேசு நாமம். ஆமென். குமார் கங்கா இருக்கணும். ஆமா ஆமென் சொல்லுங்க. வெளியே வர வேண்டியது இருக்கிறது. ஆமென். ராஜா பார்லையை விட்டு வெளியே வரணும் நீங்க. ஆமா, வெளியே வந்து ஆர்க்குக்கு வந்துட்டீங்களா? ஆர்க்ல இருந்து நீங்க வெளியே வரணும். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சிருஷ்டியங்கள் சிருஷ்டியங்கள். ஆமென். மனிதன் இல்லை, ஆகையால் பூமி இன்னும் சோலைவனமாய் மாறவில்லை. காரணம், தேவன் 1ஆம் அதிகாரத்தில் ஒன்று செஞ்சுட்டு 2ஆம் அதிகாரத்தில் அதை மனுஷன் செய்யட்டுன்னு விட்டுட்டாராம். எப்பேற்பட்ட இடத்த கொடுத்துருக்காரு. கைத்தட்டுங்க உதவருக்கு. 2:9 வாசிங்க. 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமா. 2:9 வாசிமா. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 2:9 2:19 வாசி. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். நன்றாக பாருங்கள். ஆதாம் என்ன பேரு வைப்பான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொண்டு வந்தாராம். முதல் அதிகாரத்தில் யார் பேர் வச்சது? வாசிங்க. மூணாம் வசனம், 5ஆம் வசனம் வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். யார் பெயரிட்டார்? ஏன் பெயரிட்டார்? மனுஷன் இன்னும் வரல, அவர் பேர் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு அப்பா பேர் வைப்பாரு, ஆனா உங்க பிள்ளைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். கையெடு. பேரிடுறது என்னன்னா அது ஒரு பெரிய மேட்டரு. அது முதல் அதிகாரம் ஃபுல்லா கர்த்தர் தான் பேர் வைக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு நீ பேர் வைடான்றாரு. கையை தட்டி புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே அந்த 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 உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. பேர் என்றால் குணம் என்ற அர்த்தம். எபிரேய மொழியிலே குணம் என்ற அர்த்தம். குணம்னு என்ன தெரியுமா? பேர்னா என்னன்னா குணம். அதாவது உங்க பேர் என்ன அப்படின்னு கர்த்தர்ட்ட கேட்குறான். ஸோ நான் இரக்கமும் உருக்கமும் அப்படின்றாரு. இன்னொருத்தன் கேட்குறான் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். கிதியோன்னு நினைக்கிறேன். சொன்னார் என் பேரேன்பா கேட்குறேன், நான் அதிசயமானவர் அப்படின்னு. அதிசயம்ன்ட்டு போயிட்டார். அதிசயம்ன்றது ஒரு குணம். இப்போ பேருன்றது குணம். இந்த பேர் வைக்கிறது அப்படின்னு சூரியன் அப்படின்னு பேர் வச்சார்ல, அப்படின்னா சூரியன்னா அப்படி கத 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 கதன்னு லைட்டு கொடுக்கணும் என்கிற ஒரு குணத்தையே அதுக்குள்ளே வச்சாராம். அப்போ ஆதாம்கிட்ட சொன்னார் நீயும் பேர் வை, நீ என்ன பேர் வைக்கிறியோ அதெல்லாம் அதுக்கு என்ன ஆயிரும், பேராயிரும். கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அதில் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள், இந்த ஆதாம் குதிரையை பார்த்து குதிரை அப்படின்னு சொன்ன பிறகுதான் குதிரைக்கு ஹார்ஸ் பவரே வந்துச்சான். சிங்கம்னு ஒன்று சிங்கத்துக்கு அந்த வீரமே வந்துச்சான். இவன் பேர் வைக்க வைக்க தான் அந்த குணமே வந்துச்சான். ஆமாம், எல்லாம் முடிஞ்சப்போ தான் கழுத வந்துச்சுன்றாங்க. அட கழுதன்ன மாதிரி. அதனால நீங்கள் பிள்ளைகளை சனியனை என்ன செய்யக்கூடாது? தேவன் சீமோனை இனிமே நீ பேதுருடான்னாரு. கையை தட்டுங்க உதவருக்கு. பிரிட்டோட கேட்டேன் உன் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு சொன்ன. புதியவன் அப்படின்னாப்புல. என்ன தம்பி புதியவன் புரியல? ஆமாம், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ புது சிருஷ்டிக்கு கிரீக்கில் என்ன, ஹீப்ருல என்ன பாரு, கெய்னோ அப்படின்னு வருது. ஆனால் நான் கெய்னோ வைக்க மாட்டேனே. கையை தட்டுங்க ஒருத்தர். அதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ஹீப்ரு லத்தீன் போய் வாய்க்குள்ள நுழையாத கொழுக்கட்டை பழவளா குழவளா பேரா வச்சுட்டாங்க. ஒருத்தனையும் அர்த்தம் தெரியாமல் கிக்கா கொக்கமாக்கி காக் அப்படின்றாங்க. என்னங்க கிக்கா கொக்கமாக்கி காக்குனா அப்படின்னா லத்தீனில் என்ன அர்த்தம்னா, அட பாவி லத்தீனுக்கு நாங்கள் எங்கடா போறீங்க? எனக்கு பொண்ணு பிறந்தா தமிழ் அரசின் பேர் வைப்பேன் நான். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேர் வைங்க. புது சிருஷ்டிக்கு வச்சிருக்கான் பாருங்க, புதியவன். கையை தட்டு. ஸ்பெஷல் அவார்டு இருக்கு அவனுக்கு. ஆமென் சொல்லுவோம்.
பேர் ஸ்லிப் ஆகுது, முழுக்கு அப்படி போகுது. அப்படி போகக்கூடாது. பேர் அப்படி நிற்கணும் கும்முன்னு. அந்த புதியவன் அவனை கூப்பிட அவன் காது அந்த புதியவன் அவன் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் அவன் புதியவனாக இருப்பான்றேன். நான் பேதுரு பார்த்து கர்த்தர் சொன்னார், இனிமேல் சீமோன் இல்லடா, சீமோன்னா நானல்றா, இனிமேல் உன்னை நான் என்ன கூப்பிட போகிறேன், பேதுருன்னு கற்பாரை. அப்போ ஒவ்வொரு தடவையும் பேதுருன்னு சொல்ல கற்பாரை கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. புரிந்து கொள்ளுங்கள். அவன் என்ன பேர் வைப்பான் அப்படின்னு வந்தாராம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பேர் வைத்த போது என்ன நடந்ததோ, ஆதாம் பேர் வைக்கும் போது அது நடந்தது. Adam was the extension of God. நீயும் நானும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட். இந்த பூமியில் தேவன் வேலையை செய்கிறதுக்கு நம்மளை வச்சிருக்கிறார். இந்த பூமியை மாத்திரத்தை நம்மளை வச்சிருக்கார். இதோ உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கைதட்டுங்க ஒருத்தவருக்கு. அப்படிதான் சீஷர்களை பற்றி வேணும். பிலிப்பு ஒரு பட்டணத்திற்கு போனான். அப்போஸ்தலர் 10:10. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பட்டணத்துக்குள்ள போனா அந்த பட்டணமே சந்தோஷமாயிருச்சான். இதுக்கு பேர் தான் சிருஷ்டிக்கிற வல்லமை. உங்களுக்குள்ள இப்பொழுது நான் ஒரு உத்வேகத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளே நான் ஒரு வல்லமையை இப்பொழுது நான் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை நான் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமையை நான் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆகையால் உங்களுக்குள்ளே நான் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் சிருஷ்டிக்க முடியும். உங்களுடன் ஊழியத்தில் சிருஷ்டிக்க முடியும். You can create something. என்னத்தை வச்சிருக்கோன்னு தெரியாமலே வருஷம் ஃபுல்லாக வச்சிருந்து தயவுசெய்து வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம் என்கிற இடத்திற்கு போகாதபடிக்கு சிருஷ்டிக்கக்கூடிய இடத்தை கடந்து பாருங்கள். தேவன் சிருஷ்டிக்கிறவர். அவர் சொன்னாராம், என்ன மாதிரியே நான் இன்னொருத்தனை சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னா அவனும் சிருஷ்டிக்கிறவனா இருப்பான். இன்னைக்கு சிருஷ்டிக்காத மனுஷன் யாருமே கிடையாது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவர்கள் நீங்கள் சிருஷ்டித்திருக்கிறீர்கள். பெரிய வீடு கட்டி நீங்கள் சிருஷ்டித்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வரும்போது எதையுமே கொண்டு வரல. வரும்போது எதையும் கொண்டு வரல. இவன் இதே தான் சொல்லுவான், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போனேன். அது தெரிஞ்சது அல்லப்பா. அதை யார் கேட்டது? இப்போ அதை கேட்கல. இடையில என்ன பண்றது? இடையில என்ன பண்ணிட்டு இருக்கிற? நிர்வாணியா தான் வந்தோம், ஆனால் ஒரு பெரிய உலகத்தை சிருஷ்டித்தோம். நம்ம போயிடுவோம். ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நீங்கள் சிருஷ்டித்ததெல்லாம் இருக்கும்ல. இப்போ இதெல்லாம் எப்படி சார் வந்துச்சு? இதெல்லாம் இவர் சிருஷ்டித்தது. அப்போ மனிதன் யார்? எபிரேயர் 2:7-8 வாசிப்போம். 7:8. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் சொல்லுங்க, கனத்தினாலும். அச்சா, நான் யாரு? தேவனுடைய வித்து. மகிமை கனத்தினாலும் அவனை என்ன செய்தாராம்? முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. கையை தட்டுங்க. அச்சா, சொன்னாராம், இதெல்லாம் நான் படைச்சிருக்கேன்டா, இதுக்கெல்லாம் நீ தான்டா அதிகாரின்னா. ஹல்லேலூயா. தேவன் என்ன அதிகாரியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாரியா வைத்து அடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தை எங்க வச்சாராம்? காலுக்கு கீழே வச்சு. எல்லாம் உங்க காலு கீழே. வெள்ளியும் பொண்ணும் பேதுரு காலு கீழே வச்சாங்க. ரிலீஸ் பண்ற இயேசு நாமத்தில் உங்களுடைய தரிசனங்கள் தங்கு தடை இல்லாமல் பெருகத்தக்கதாக கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறப்பாராக. வாசிப்போம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எப்படி வராம பாருங்க. ரைட்டரு ஆத்தரு ஏறினார் என்பதினால் இறங்குகிறார். அப்ப அவர் தான் இதை எழுதியிருக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க. எபிரேயர் ஏன் பவுல் எழுதியிருக்காருன்னா அந்த ரைட்டிங் ஸ்டைல் அப்படி வருதுன்றாங்க. ஏன் இல்லைன்னா ரைட்டிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு, அதையும் சொல்றாங்க.
சொல்றான், சகலத்தையும் சொல்லியிருக்காருல, அப்ப அவனுக்கு கீழ்ப்படுத்தாதது ஒன்றும் இல்லை. அச்சா, பயங்கரமான வார்த்தை. ஆழத்தை புரியத்தக்கதை ஆவியானவன் கண்களை திறப்பாராக. கீழ்ப்படுத்தாதது ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது அந்த சராசரங்களையும் பார்க்க வேண்டும், தேவ தூதர்களை பார்க்க வேண்டும், பிசாசு லூசிபர் எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க சகலத்தையும் நம்முடைய பாதத்திற்கு தேவன் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இல்ல சார், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி இருக்கிறார் இருக்கு சார். மொழிபெயர்ப்பு தவறு. தேவ தூதரிலும் அல்ல, தேவனிலும். ஏலோகிம் என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. ஏனென்றால் அந்த இது சரி, நான் சொல்றது சரின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ரெஃபரன்ஸ் என்ன, 5ஆம் வசனம் வாசிங்க. 5 வாசிங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தல, ஆனா நமக்கு கீழ்ப்படுத்திருக்காரு. அவனுக்கு கீழ்ப்படுத்தல, அவனுக்கு கீழ்ப்படுத்தாதையும் நமக்கு கீழ்ப்படுத்திட்டாருன்னா அவன் யாருக்கு கீழே தான்? ஆமா. ஸோ நீங்கள் ஹீப்ருக்கெலாம் போகணும்னா தமிழ்லே தங்களுக்கு வேணும்னா தமிழ்லே இருக்கு. அவனுக்கு கீழ்ப்படுத்தல, உனக்கு கீழ்ப்படுத்திருக்காருன்னா அவன் உனக்கு கீழே. இந்த ரூமை நீ பார்த்துக்க, 10 ரூமை நான் பார்த்துக்கான்னா இவன் எனக்கு கீழேன்னு அர்த்தம். ஸோ தேவ தூதனை எனக்கு கீழே தான் வச்சிருக்காரு. வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொன்னவர் தூதர்கள் யாருக்காவது என்னைக்காவது உட்காருன்னு சொன்னாரா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிற சொல்லுகிறேன். மனிதனை தேவன் தன்னை போல படைத்தார். ஒரு தூதன் இன்னொரு தூதன் உருவாக்க முடியாது. அதான் பிரச்சனையே. ஆதாம் படைக்கிறப்ப எத்தனை பிசாசு இருந்தாங்க? அத்தனை பிசாசு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எண்ணிக்கை கூடவே இல்லை. ஆனா ஆதாம் படைக்கிற மனுஷன் எத்தனை பேர் இருந்தாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? கைத்தட்டிய. இவ பிசாசுக்கு என்னன்னா ஆள் பற்றாக்குறை. அன்னைக்கு 2 பேரை சோதிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருந்தாங்க. நீங்க ஆள் கூட கூட சோதிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஆள் பத்தல. அதனாலதான் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதோ உலகம் எங்கிலும் சுற்றி, அவனை போய் பார்க்கணுமியா, அதுக்கு இவனை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பெருகிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ளே சிருஷ்டிக்கூடிய வல்லமை இருக்கிறது. தூதர்களுக்கு அது கிடையாது. இப்போ என்ன பேசுகிறோம்னா, தேவனுடைய வித்துனா என்னால் என்னை சுற்றி ஆரோக்கியமான ஒரு உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். என்னை சுற்றி ஐஸ்வர்யமான உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். என்னை சுற்றி நீடிய வாழ்க்கையை வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்க முடியும். என்னை சுற்றி கண்ணீர் இல்லாத உலகம், கவலை இல்லாத உலகம், கூக்குரல உலகம், ஓலம் இல்லாத உலகம். ஆமாம், என்னை சுற்றி வினயம் இல்லாத உலகம். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆவிக்குரிய கனிகள் உள்ள உலகம். இதையெல்லாம் நம்ம சிருஷ்டிக்க முடியும் சாரே, முடியும் சார். ஏனென்றால் உங்களுக்குள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. முதல் அதிகாரத்தில் தேவன் பேர் வைத்தார், 2ஆம் அதிகாரத்தில் மனிதன் பேர் வைத்தான். பைபிள் சொல்லுது மனுஷன் இல்லாதனாலதான் பிளெஸிங் எக்ஸ்டெண்ட் ஆகலன்னு. நான் சொல்லுகிறேன், மனிதனுக்குள்ளே சிருஷ்டிக்கிற வல்லமை விழுந்த பிறகும் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் பரலோகத்திலிருந்து பார்சல் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நீல் கமல் சேர் அப்படின்னு, இல்லை உட்லேண்டு அது இது பேண்ட் சட்டைனா கொடுத்தாரு கர்த்தர். கர்த்தர் பருத்தியை கொடுத்தாரு, மனுஷன் சட்டை எடுத்துட்டான், கையை தட்டியாரு, பேண்ட்டை தைச்சிட்டான். துணியாக்குனா ஒருத்தன் தச்சுட்டான். ஆமாம், ஒருத்தன் பட்டன் வச்சு காஜா வச்சுட்டான்ற மாதிரி. மனுஷன் என்ன ஆண்டவரை வெறும் பருத்தியை கொடுத்தி அவங்க பார்த்துக்குவாங்கடா. எப்படி ஆண்டவரை பார்ப்பான்? உள்ள என் வித்து இருக்குடா, வித்து இருக்கு. ஆமே, திராட்சை பழத்தை கொடுத்தாரு, ஒயினை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்கும் திராட்சை ரசத்தை அவர் அவனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு. எங்க அவரா ஒயின் கொடுத்தாரு? அவர் பழம் கொடுத்தாரு, இவன் ஒயின் ஆகுனா. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இவன் ஒயின் அவர் தான் கொடுத்தாரு. என்ன அர்த்தம்னா, இவன் ஒயினை கொண்டு வரதுக்கு பழத்தை அவர் கொடுத்தாராம். கோதுமையை தேவன் தான் கொடுத்தாராம். அவனை ஆதரிக்கிறதுக்கு தானியத்தை கொடுத்தாராம் தேவன். இட்லியை கொடுக்கல தேவன். தேவன் அரிசியை கொடுத்தாரு. ஆனா தேவன் தான் இட்லியை கொடுத்தாரு. இட்லியை மைண்ட்ல வச்சுட்டு அரிசியை கொடுத்தாரு. நான் அரிசியை தரேன், நீ அவ்வளவுதான். இந்த அமெரிக்காக்காரன் ஜப்பானுக்காரன் கொலக்கட்டையை பார்த்து குழம்புன மாதிரி ரொம்ப நேரம் குழம்பிக்கிட்டே இருந்தானா. என்னடா குழம்பிக்கிட்டே இருக்கிற? அது இது என்ன சொல்லுவாங்க, சுயமா ஏதோ பேர் சொல்றீங்க, சுசியமா ஏதோ ஒன்று, அந்த உள்ள சக்கரை வச்சு வெளியே
என்ன சார் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லை, ஒரு ஸ்க்ரூ இல்லை, ஒரு போல்ட் இல்லை, எப்படி திறக்காம உள்ளதை வச்சாங்க. அதானே இந்தியா. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சார். ஊத்துக்குளிக்கு போனால் நீ என்ன வெண்ணன்றாங்க, வந்து சேலம் போனால் மாம்பழம்ன்றாங்க, வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போனால் அல்வா, தூத்துக்குடி போனால் வந்து என்ன பேக்கரி, அப்படி எல்லாமே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சிறுசோ பெருசோ, இது விளையாட்டு அல்ல, சீரியஸான விஷயம். இந்த உலகத்தை படைக்கும் போது தேவன் கட்டடங்களை படைக்கவில்லை, மனிதன் தான் கட்டடங்களை படைத்தான். ஏனென்றால் அவனுக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருந்தது. களிமண் எடுத்தான், செங்கல் சுட்டான், செங்கல் எடுத்தான், சிமெண்டை கண்டுபிடிச்சான், செங்கலையும் சிமெண்டையும் வச்சு வீடு கட்டினான், வீட்டுக்குள்ள உட்காந்தான், ஆயுதங்களை கண்டுபிடிச்சான். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சான்? அவனுக்குள்ள அந்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் இந்த தேசத்தில் தங்கள் அடிச்சுவடுகளை உலக சரித்திரத்தில் பதித்து விட்டு போகிறார்கள். அதை புரிஞ்சுக்கிறாதவன் அப்படியே 5க்கு 10 அலைஞ்சிட்டு அப்படியே ஒரு பிள்ளைய கட்டையை கொடுத்தோமா, அங்கனுக்குள்ள டீ கடையில் நின்னோமா, வந்து அப்படியே லந்த கொடுத்தோமா, லவ் பண்ணோமா, இது பஞ்சாயத்தை கூட அப்படியே வாழ்க்கை முடிச்சிடறான். புரிந்து கொண்டவன் இது அல்ல உலகம், இதை தாண்டி இருக்கிறது உலகம், கையை தருவர்கள் அங்கே வர வேண்டும். ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தாழ்வான இடத்துல போய் நம்ம லாக் ஆயிடக்கூடாது. எனக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. எப்படி சிருஷ்டித்தார்? அடுத்து நான் வர்றேன். தேவன் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். 6 நாட்கள் வேலை செய்தார்னா என்ன வேலை செஞ்சார்? பேசினார். நமக்குள்ளும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய வாயில இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப 2 ஃபோர்ஸ் நமக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். 2 மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஒன்று த பவர் ஆஃப் இமேஜினேஷன், அந்த கற்பனா சக்தி நமக்குள்ள இருக்குது, சிருஷ்டிக்கிறது இருக்கு. 2 சக்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்று கற்பனா சக்தி, இன்னொன்று உருவாக்கக்கூடிய பேசுகிற சக்தி. இந்த பாபேல் கோபுரத்தை உழைச்சு விடுறதுக்கு தேவன் எங்க தான் கையை வச்சாரு? நாக்கில் தான் கையை வச்சார். ஏன்னா நாக்கு இருக்கிற வரைக்கும் எதையும் செஞ்சிருவான்டான்ட்டு. என் அன்புக்குரியவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கற்பனா சக்தியில் உருவாக்கக்கூடிய மிக அங்கதான் அந்த வித்து வேலை பார்க்குது. புரிஞ்சுக்காங்க. டெய்லி வந்து சைக்கிளில் தூக்குச்சட்டியில் சாம்பாரும் மோர் குழம்பையும் எடுத்துட்டு அப்படியே போய் தின்னுட்டு வந்து வாழ்க்கையை முடிச்சு செத்துருவோண்டான்ற மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள் இயேசுவின் நாமத்தில். மனுஷன் பறவையை பார்த்தானா அவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன், நம்ம பறந்து அப்படியா இருக்கணும், கையை தட்டு. அங்கதான் அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை, கிரியேட்டிவிட்டி, அதெல்லாம் காட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாரு மனுஷனுக்கு. யோசித்தான் எப்படி நம்ம பறக்கிறது? அடிச்சாம் பாருங்க, ஜல்னு பறந்துகிட்டு இருக்கிறான். கழுகு பார்க்குற என்ன கிராஸ் ஆகிட்டான் உள்ள. நைட்டு நேரத்தை பகலாக்கிட்டாங்க லைட்டை போட்டு. இன்னைக்கு மனிதனுக்குள்ள சிருஷ்டிக்கிற வல்லமை இல்லைன்னா நீங்களும் இன்னைக்கு தீப்பந்தத்தையே ஒருத்தன் கண்டுபிடிச்சிடணும். நெருப்பட்டி வேணும்ல, அதை கூட ஒருத்தன் கல்லையும் எடுத்து சரட்டுன்னு உரசி பார்த்துட்டேன், தீ வருதுறான்னு. அதெல்லாம் வித்து சார், வித்து தான் வேலை பார்க்குது. நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அந்த வித்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். ஒரு நாள் ஃபேஸ்புக்குன்றது ஒரு சோசியல் மீடியா. ஒருத்தன் வந்து வெட்டி பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் நான் கேட்டேன் செல்வாட்ட, இந்த ஃபேஸ்புக்கில் தம்பி இதில் ஏன் நம்ம மெசேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. மெசேஜ் அனுப்பலாமே என்ன? நான் சொன்னேன், இல்லைண்ணே 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போக முடியாது, 1 ஹவர் வீடியோலாம் கிடையாது. அப்படியா? அப்போ 5 நிமிஷத்துக்கு செய்தி கொடுப்போம் அப்படின்னு. அப்படி தொடங்கினது தான் தினமும் ஒரு தீக்குச்சி. இப்போ 5 நிமிஷம் வந்து டெய்லி டிவோஷன் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வந்து எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சான். ஆமாம், நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், நம்ம கடையை விரிக்கிறோம். ஸோ எங்கேயோ ஒவ்வொருவனுக்கும் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி கடவுள் அவனுக்குள்ள என்ன செய்கிறாரு? வைக்கிறாரு. அடுத்த வருஷத்துக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு.
ஸோ உங்கள் உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்றத ஒரு இமேஜினேஷன் பவரை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் மனிதனோடு கூட பேசுகிற பாஷை கற்பனை, இந்த சிந்தனை அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. எவனை தூக்கலாம் எவனை காலி பண்ணலான்ற யோசிக்க கூடாது. குறுக்கு வழியில் வருவதற்கு யோசிப்பதற்கு அல்ல சிந்தனை. சிந்தனை என்பது தேவன் தன்னுடைய படத்தை காட்டுற இடம். இங்க பார்க்குற படம் அடுத்து நம்ம நாக்கு மூலமா எங்க வருது, வெளியே வருது. அதான் உலகத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு உலகத்தை, உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற அந்த கிட்ஸ் வேர்ல்டு முதல் இப்போ நிறைய இடங்கள்ல இருக்குது. ஃபஸ்ட்டு அதை உருவாக்குன இடம் அமெரிக்காவில் இருக்கிறது. அப்போ அதை வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை அந்த இப்போ நம்ம தீம் பார்க் மாதிரி கிட்ஸ் வேர்ல்டு அதை அதற்கான வேலைகளை ஆரம்பித்து அது மிக அழகாக என்ன செஞ்சாங்க. டிஸ்னி வேர்ல்டா டால்ஸ் டிஸ்னி வேர்ல்டு வந்து முடிக்கிற நேரத்தில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓனர் அந்த ஃபவுண்டர் வந்து இறந்துட்டார். ஓப்பனிங்க்கு எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா, இந்த மிகப்பெரிய இந்த குழந்தைகள் விளையாட்டு இந்த மிகப்பெரிய ஒரு வேர்ல்டில் நம்பர் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம், இதுக்கு எவ்வளவோ உழைச்சார் தன்னோட ஃபவுண்டரு, ஆனால் இது இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம், இதை பார்க்குறதுக்கு அவர் இல்லை என்று ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டாங்க. கடைசியில் ஒரு ஒய்ஃப் பேசுனாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்களாம், எல்லோரும் சொன்னீங்க என் கணவர் வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு இல்லைன்னு. உண்மை என்னென்னா நம்ம எல்லாமே இன்றைக்கி பார்க்குறோம், ஆனால் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டாரு. கையத்தட்டு. ஆமென். அந்த ஆள் மனசுக்குள்ளே பார்த்ததை இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சார் பாருங்க சார், you have the creative force inside of you. உங்களுக்குள்ளே படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆமென். படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த சபை 300 பேர் கொண்ட சபையாக இருப்பதா 3000 பேர் கொண்ட சபையாக இருப்பதா என்பதை என்னுடைய மனது தீர்மானிக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த தலைவன் தீர்மானிக்கிறான். அவனுக்குள்ள அந்த கடவுள் கொடுக்குற அந்த பிக்சர், அந்த படம், அந்த இமேஜினேஷன், அந்த கற்பனா சக்தி, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிற அந்த வித்து அது சிருஷ்டிக்கக்கூடிய வித்தாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். மதம் மனுஷனை டிமினிஷ் பண்ணுது, ஆனா வேதம் மனிதனை தூக்கி மேல வைக்குது. விழுந்து போன மனிதன் இவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பான்னா கையை தட்டுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே என்ன நடக்கும்னா, அவனுடைய டோட்டல் அந்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை, முழு சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிவர ஆரம்பிக்கிறது. தங்கு தடை இல்லாமல் வெளிவர ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், புது சிருஷ்டி. உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. தேவன் படைக்கக்கூடியவர். அவரை கொண்டு வெறுமையான இடத்துல என்ன படைச்சிருவார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 இயர்ஸ், ஜஸ்ட் 5 இயர்ஸ் பேக், 2 இயர்ஸ் சர்ச்சு ஓப்பன் பண்ணி, இந்த இடம் முள்ளுக்காடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம், இந்த பக்கத்தில் என்ன பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் என்ன முள்ளுக்காடு, இன்னும் 1 இயருக்குள்ள அந்த இடம் எப்படி இருந்து. மனிதன் சிருஷ்டிக்கிறான், பாலைவனத்தை சோலைவனமாக்குறான். உன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை குறித்து நீ நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை சுற்றி இருக்கிற வறுமையை குறித்து நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிறந்த அப்ப எங்க வீட்டில் எல்லாம் வந்து கேம் ஆடி முடிச்சுட்டாங்க, வாழ்ந்து ஓஞ்சிட்டாங்க. இனிமே முன்னேறணும் அப்படின்ற எண்ணங்களே என்ன ஆச்சு. இப்போ நீங்கள் அதிசயத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. ஒருத்தன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தீம் பார்க்கில் விளையாண்டுட்டு வெளியே டயர்டாக வரான். வாங்க விளையாடுவோன்னு கூட்டான்னு சொல்லுவேன். தம்பி நாங்கள் முடிச்சிட்டோம். அப்படித்தான் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு இப்போ எங்கள் வீட்டில் சொன்னேன். நாங்கள்லாம் முடிச்சிட்டோம்டா. அம்மா நம்ம வாழ்க்கையில் மேலே வரும். அதெல்லாம் அந்த காலத்தில். நாங்கள் இப்போ வந்து குடிசை வீட்டில் கூட வாழலாம் என்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. என்னை சுற்றி பார்த்தப்ப ஒன்றுமில்லை. ஏதாச்சும் தேர்மான்னு பார்த்தா எதுவுமே தெரியல. ஒரு உலகத்தை நான் சிருஷ்டித்தேன். நான் காரில் போக நான் நினைச்சேன். நான் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும் நான் நினைச்சேன்.
காரணம், நான் தேவனுடைய வித்தாய் இருந்தேன். நான் பெற்றோரை குறைபடவில்லை. அவங்க இருக்குதோ இல்லையோ, நான் உருவாக்குற உலகத்தை. அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்க பேரண்ட்ஸ் மற்றவங்களுக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஹாவ், உனக்குள்ள அந்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. எதெல்லாம் நீ உன் மனசுல இருக்கோ அதுதான் உன்கிட்ட இருக்கும். எது மனசுக்கு வருதோ அதுதான் சார் வந்து எங்க வருது, வாழ்க்கைக்கு வருது. நல்லதை சிந்திங்க. உங்க சிந்தனைகளை வேத வசனத்தில் முக்குங்க. மிகச்சிறந்த எண்ணங்கள் அங்கே இருக்கிறது. ஆமா ஆமா, 325 வாக்கு தத்தங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், என் வாக்கு தத்தங்களும் மனசுல உன் மூளையை செலவு செஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ மட்டமா சிந்திக்கவே மாட்ட, நீ மேலதான்டா இருப்பண்ணார். ஒரு மனிதன் நல்ல எண்ணங்கள் வேண்டும் என்றால் வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அதை மாதிரி உயர்ந்த இடத்துக்கு உங்க எண்ணங்களை தூக்கிட்டு வர்றது ஒண்ணுமே கிடையாது. ஒரு வசனம் சொல்றேன். நீங்க வந்து பொருளாதாரத்துக்கு நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா எவ்வளவு ஜோம் பண்ணி, ஆண்டவரே 1000 வேணும், லட்சம் வேணும், கோடி வேணும், 1000 கோடி வேணும், 2000 கோடி வேணும், இவ்வளவு மேக்சிமம் போவீங்க. அவர் சொல்றாரு, நீயோ அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பா என்றார். கையை தட்டு. எங்க கொண்டு போயிட்டார் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையில என் மென்டல், என்னுடைய இமேஜினேஷன் எங்க கொண்டு போயிட்டார் பாருங்க. அநேக நாடுகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு வசனம் என் மைண்ட்ல இருக்கிற பிக்சரைய மாத்துது. இது என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கு அந்த இடத்துல நான் நீ உட்கார்ந்துருப்பானா? நான் தேவனுடைய சாயல். தேவனுக்கு படைக்கக்கூடிய வல்லமை இருப்பது போல எனக்கும் படைக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. என்னை சுற்றி ஒரு உலகத்தை படைக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தயவுசெய்து மனிதனுக்குள்ள இருக்கிற திறமையை கடவுளோட ஒப்பிட்டு ஒண்ணுமே இல்லடான்னு கடவுளுக்கு மனுஷனுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு அது வேலை இல்லை. நமக்கு மனுஷன் இருக்கிறதே கடவுள் கொடுத்தது. ஒரு பையன்கிட்ட வந்து 100 ரூபா கொடுக்குறீங்க, உங்க பையன்கிட்ட அவன் வந்து 10,000 ரூபா ஆக்கிட்டான். அதை நீங்க பெருமைப்படுவீங்களா, கோவப்படுவீங்களா? அப்படிதான் கர்த்தர் நீங்க மனுஷன் கண்டுபிடிப்பை பார்த்து பெருமைப்படுறாரு. பரவாயில்ல, நல்லா வரீங்கடா, அடிச்சு மேலே வரீங்கடா, அப்படியே மேலே வாங்க இயேசு நாமத்தில். என்ன மோட்டிவ் தானே தப்பா? இது சினிமா எடுத்தான், அதில் டூயட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சினிமா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள் நானும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு தான். அதான் நடக்க போகுது இயேசு நாமத்தில். எல்லாருக்குள்ளேயும் கிரியேட்டிவிட்டியை பாருங்க. காரிய சித்தி அதுக்கு பேரு. நீங்க அம்பானி, திருபாய் அம்பானி 10 காசு இல்லாம வந்து வட இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன்னா சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை. அவன் இந்துவா இருக்கு, முஸ்லிமா, கிறிஸ்டியன், அவனை படைத்தது தேவன்யா. இதுல குழப்பமே வேண்டாம். இந்துக்கள்லாம் இந்து கடவுளா படைச்சாரு, முஸ்லீம்லாம் அல்லா படைச்சாரு, கிறிஸ்தவங்களை ஏசுனார் படைச்சிட்டு போனாரா? நாங்களாம் இந்த கிளாஸ், நீ அந்த கிளாஸ். 50 பேர் ஒருத்தர் தான் படிச்சாரு. 2 லெட்டரையும் ஒரே ஆள் எழுதுறான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருந்தா ஒருத்தர் தான் எழுதிருக்கிறார். எனக்கு 2 கண்ணு ஒரு மூக்கு, உனக்கு 2 கண்ணு. அப்ப நம்ம 2 பேரும் படிச்ச ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஹேண்ட் ரைட்டிங் ஒன்னா இருக்கு. திருபாய் அம்பானிக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒன்னா இருக்கு. ஆமா, அப்துல் கலாமுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒன்னா இருக்கு. நமக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப கர்த்தர் ஒரே ஆள் தான் படைச்சிருக்காரு. என்னன்னா, காரிய சித்தி உள்ளவனை கண்டு எரிச்சலாகாதே பைபிள் சொல்லுது. சங்கீதம் வாசிமா 37:7. இதோட முடிக்கிறேன் நான். 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும். அதாவது சிலர் பாருங்க, கெட்டவனா இருப்பாங்க, அவங்க செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அவன் ஏதோ ஒரு இதில் நியூஸ், ஏதோ ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருந்தான். என் பேர் என்னப்பா, ஒருத்தன் சிவகார்த்திகேயன். இவன் நடிகன் ஆயிட்டானையா. அந்த தனுஷை பார்த்தவொன்னே ஆந்திராவில் 2 பேர் சொன்னாங்களாம் ஷூட்டிங் நடக்கும்போது, ஹீரோ யாருன்னு கேட்டாங்க. தனுஷ்டே உன்னை அப்படியே பார்த்து நான் தாங்க நானா உடனே அப்படின்னு திரும்பி, இனிமேல் நீ ஹீரோ நானும் ஹீரோடா அப்படின்னா. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எரிச்சல் வரக்கூடாது.
இயேசு நாமத்தை ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆமென். காரிய சித்தி. படிக்காதவங்களாம் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒருத்தட்ட போய் 4ஆம் கிளாஸ் புக்கு இல்லைன்னு இருக்கிறாங்க. அவர் உடனே என்ன செஞ்சிருக்காரு, இல்லாட்டி என்னப்பா முக்கியமான டிஸ்கஷனில் இருக்கேன், 2ஆம் கிளாஸ் புக்கை சேர்த்து கொடுக்க வேண்டியான. ஆனால் பிக்கப் ஆகி மேலே வந்துட்டாங்க. அந்த மூப்பனார் விட்ட கல்யாணத்துக்கு நடனம் ஆடினவர்கள் முதலமைச்சரை மாறினார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல் வருது. ஒன்றும் இல்லாதடா, நடிகராக இருக்கிறாங்க. இனிமே அதிர்தல்லாம் முடிஞ்சு இப்போ தலைமுடி உதிருதில்லைன்ற இடத்துக்கு வரும்போது நீ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சிஸ்டம் சரியில்லை, உனக்குள்ளேயே சிஸ்டம் சரியில்லையே, நிறையா கிட்னி லிவர் எந்த சிஸ்டமே சரியில்லை. இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஊழலாக இருக்கு. என்னடா என்ன சொல்ல வரீங்க, இப்போ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சினிமா, அடுத்த நேரம் அரசியலுக்குள்ள வர போறீங்க. காரிய சித்தி எல்லாம் தெளிவாக நடத்துறாங்க. எரிச்சல் அடையாது, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, கையை தட்டு. ஒன்னு அவர் தூக்குவாரு, ஒன்னு ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்குள்ள இருக்க கிரியேட்டிவிட்டி அப்படின்னு தட்டி விடுவார் பாருங்க. கையை தட்டு. ஆமென், 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 ஆமென். உங்க ஃபீல்டில் உங்களை பெரிய ஆளாக்குவாருங்க கர்த்தர். ஆமென். உங்களுக்குள்ள அந்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுங்க. அதான் பில்லிகிராம்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க சொன்னா யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்களே, நீங்க ஏன் ஜனாதிபதி தேர்தல் நிக்க கூடாது? அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்க நிக்க கூடாது, ஏன்னா அவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவர் சொன்னாராம், அதை விட சிறந்த பதவியில் நான் இருக்கிறேன், தயவு செய்து இறங்கி வர சொல்லாதுங்கள். கையை தட்டு. ஆமென். யார் வேணாலும் அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், நான் வந்தாதான்டா பதவி பிரமாணன்றார். அல்லேலூயா. பில் கிளின்டன் உட்காந்துருக்காரு, ஜார்ஜ் புஷ் உட்காந்துருக்காரு, நம்ம புஷோட அப்பா உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரும் சீட்டு நுனியில் உட்காந்துருக்கிறாங்க. நடுவில் பில்லிகிராமா அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கிறார். இவருக்கு மட்டும் சோஃபா தனி கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கும் உடன் சேர். அதை பார்க்கணும். அதான்டா இவன் தான் தேவ மனுஷன், மேன் ஆஃப் காட். பூமியின் ராஜா. கர்த்தர் சொல்ற தன் ஊழியக்காரனை பார்த்து, என்னுடைய ராஜா. உங்கள் உலகத்தை நீங்க அரசியலுக்கோ நீங்க பிசினஸ்க்கோ நீங்க வேற எதையோ போய் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை பெரிதாக்கவும், அந்த உலகத்தை வல்லமையுள்ளதாக்கவும், அந்த உலகத்தை ஐஸ்வர்யமாக்கவும், அந்த உலகத்தை ஆரோக்கியமாக்கக்கூடிய வல்லமை, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை தேவன் உனக்குள் கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வாதமுள்ள குடும்பமாய் மாற்று. உன்னுடைய ஊழியத்தை வித்தியாசமான ஊழியமாய் மாற்று. தேவன் உனக்குள்ள இந்த சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் எண்ணங்களை துச்சமாய் நீ ஒதுக்கிறாதீங்க, அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வரமா இருக்கும். உங்க வாழ்க்கையை டக்குன்னு தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடாது. ஒரு செகண்ட்ல குளிச்சுக்கிட்டு இருந்தப்ப உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா கூட அப்படியே துண்டை கட்டிட்டு நீங்க பேனா எடுத்து நோட்ஸ் எழுதிட்டு தான் திரும்ப போய் எடுத்து நீங்க சோப்பை போடணும். ஏனென்றால் ஆமா, அங்கேதான் வெற்றி தொடங்குகிறது. ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்றாரு, அங்கதான் வெற்றி தொடங்குது. எல்லாருக்கும் சிந்தனை வரும், ஆனா தலைவர்கள் மட்டும் அதை உடனே நோட்ஸ் குறிப்பெடுக்கிறார்கள். தலைவர்கள் மட்டும் அந்த நோட்ல குறிப்பெடுத்துருவாங்களாம். ஏன்னா அடுத்த பிக்கப் ஆக போறான்னு அர்த்தம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய சாயல், உனக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. உன்னால் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. உன்னை சுத்தி நீ உலகத்தை சிருஷ்டித்தினா உன்னை வேணாம் எல்லாம் உன் இடத்துல நிற்பாங்க. ஐயத்தட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த காரிய சித்தியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, அந்த சிருஷ்டிக்குடைய வல்லமையால் நிரப்புவாராக. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வித்தா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. இதை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதன் மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். என் கற்பனா சக்தியை பெருசாக்குறேன். லட்சங்கள், கோடிகள் இந்த வசனத்தினாலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். அன்று நான் பேசுகிற வார்த்தைகள் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு அல்ல, கோடிகளுக்கு என்பதை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபாலா கராபாலா சாந்துராதியாங்கா. ஆமென். என்னை சுற்றி அந்த உலகத்தை நான் சிருஷ்டிக்கிறேன். நான் தெரிந்து கொண்டனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னீரே, துளிர்க்கட்டும் இயேசுவின் நாமத்திலே.
கோடிகளுக்கு ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை சுற்றி ஒரு உலகத்தை இவர்கள் சிருஷ்டிப்பார்களாக. இந்த வாரத்திலே சிருஷ்டிப்பு ஆரம்பமாகட்டும். வாயத்திறந்து இவர்கள் பேச ஆரம்பிக்கட்டும். சிந்தனை செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.